காட்டு வீர ஆஞ்சநேயர். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஆஞ்சநேயர் பக்தி இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் தென்னாட்டின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பரவியது. தமிழ்நாட்டின் கல், பாறை உள் இடங்களில் எல்லாம் ஆஞ்சநேயரின் வீரம் ததும்பும் உருவங்கள் செதுக்கப்பட்டன. இவ்வாறு பிறந்ததுதான் கிருஷ்ணகிரி நகரில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தேவசமுத்திரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள காட்டு வீரர் ஆஞ்சநேயர் கோவில். காடு என்பது வீர ஆஞ்சநேயரின் இளமை பருவம் கழித்த வனம். எனவே இத்தல மூலவர் காட்டு வீரர் என அழைக்கப்படுகிறார். இங்குள்ள ஆஞ்சநேயர் சாய்ந்த கோலத்தில் வலது புறம் திரும்பி நின்று தலையை மேல் நோக்கியும் வால் தூக்கிய நிலையில் அதில் சிறிய மணி ஒன்றை கட்டியவாறு காட்சியளிக்கிறார். இங்கு மகாவிஷ்ணுவின் பிரதிநிதியாக மூலவர் ஆஞ்சநேயர் உள்ளார். அதேபோல் சிவபெருமானின் பிரதிநிதியாக நந்தியின் உருவமும் ஒரு பெரிய பாறையில் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த கோவில் சைவ வைணவ ஒற்றுமையை உணர்த்தும் வகையில் விளங்குகிறது. எல்லா ஆஞ்சநேயர் கோவில்களிலும் வடமாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை, வெண்ணெய் காப்பு, சந்தன காப்பு சாத்தி வழிபாடு செய்வது விசேஷமான ஒன்று. ஆனால் இங்கு முழு தேங்காயை நேர்த்திக்கடன் செய்யப்படுகிறது. இங்கு வருகை புரிந்து பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு தேங்காய், வெற்றிலையுடன் கூடிய சிவப்பு நிற துணிப்பை வழங்கப்படுகிறது. அவர்கள் பிரார்த்தனை முடிந்த பிறகு அந்த பையை கோவிலில் ஒப்படைத்துவிட்டு செல்ல வேண்டும். முழு தேங்காயை மனதார வேண்டி அனுமனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துபவரின் கோரிக்கைகள் 3 மாதத்திற்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம். காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறுவதால் மக்கள் கூட்டம் அலைமோதும். அந்த நாட்களில் அனுமனை வழிபட்டு தேங்காய் கட்டினால் தங்களது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்று பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு அமாவாசை தினமும் ஆஞ்சநேயருக்கு உற்சவ நாளாகவும், ஒவ்வொரு பௌர்ணமி தினம் அன்னை மகாலட்சுமிக்கு உற்சவ நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் பைபாஸ் சாலை வழியே உள்ள மேம்பாலத்தை அடுத்த தரைப்பாலம் வழியாக இக்கோவில் அமைந்துள்ளது.